இது நீங்க பண்றது ஊழல் இல்லையான்னு சொல்லி விஜய கேள்வி கேட்டாங்க. திடீர்னு ஜனநாயகன் 23 ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லவும் டிசி பின்னாடி போயிருச்சு, சிக்மா பின்னாடி போயிருச்சு, நிறைய படங்கள் பின்னாடி போயிருச்சு சார். ஜனநாயகனோட தாக்கம் அவ்வளவு இதா இருக்கு. ஜேசன் செஞ்சு ஒரு தனி அடையாளம் பெற்ற ஒரு இயக்குனர் ஆயிட்டாரு. ஜனநாயகனுக்கு ரசிகர் ஷோ இல்லைன்னு சொல்றாங்க, அது சாத்தியமா? இப்ப ரஜினியோ விஜயோ என்ன 1000 ரூபாய்க்கு வித்தா 200 ரூபா அவங்களுக்கா போகுது. வீட்டுக்கு வச்சிருந்த காசு எடுத்துட்டு போய் வந்து கட் அவுட் வச்சான் அப்படிங்கிற டைலாக் எல்லாம் நம்ம கேள்விப்படணும். மற்றபடி அதை வச்சு அவங்க இன்னும் கோட்டை கட்டி வீடெல்லாம் ஒன்றும் கட்ட போறது இல்லை. ஆனா அந்த படத்தை போக போறவன்ட்டையும் அவ்வளவு காசு இல்லை இல்லையா, இது நீங்க பண்றது ஊழல் இல்லையான்னு சொல்லி விஜய கேள்வி கேட்டாங்க. சூப்பர் ஹீரோக்கள் ஹீரோவா மாறுறாங்க, அவங்களும் வந்து உண்மையான ஹீரோவா மாறுறாங்க சொன்ன முதல்ல இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் மாறல. ஓகே, நீ எல்லா இடத்துலயும் கோல் அடிக்க ட்ரை பண்ண, நான் கேப்பேடு வசினா மாதிரி தடுத்துட்டே இருக்கு. வாமிகா கவி மேல அவ்வளவு காதல் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. வாமிகா கவிக்காக அதை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். நீ நானும் பாக்குறேன் சார், வீடியோல நானும் மாட்டிக்கிட்டு தான் இருக்கேன். வெல்கம் டு சினிமா ஜிபிடி. இன்னைக்கு ஜூலைல ரிலீஸ் ஆகக்கூடிய நிறைய படங்கள், எந்தெந்த படங்களுக்கு எதிர்பார்ப்பு இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். நம்ம கூட சீனியர் ரைட்டர் பரிசல் சார் இருக்காரு. சார் வணக்கம். வணக்கம் யோகி சார். ரீசெண்டா நம்ம வீடியோஸ் வந்து நிறைய பேர் வந்து நம்ம பேசுறதும் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாரு சொல்றாங்க சார். சரி, ஓகே. யாரோ ஒருத்தங்க ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அப்படி இல்லைன்னா அப்படி சொல்லிப்போம், சொன்னோம்னா அது கொஞ்சம் பாசிட்டிவா இருக்கும்னு. ஆக்சுவலா ஜூலை மாசம் இத்தனை நாள், இப்போ 7ஆம் மாசம் ஆயிடுச்சு சார். தமிழ் சினிமா இந்த 7 மாசம் ரொம்ப அப்படியே போயிட்டு இருந்துச்சு. ஜூலை மாசம் வந்து அவ்வளவு படங்கள் வருது, தமிழ் மட்டும் இல்லாம வேர்ல்டு லெவல்ல இருக்கக்கூடியது. வந்தா மொத்தமா வராங்கடா அப்படின்ற மாதிரி இருக்குது சார். எதனால சார் இத்தனை படங்கள் ஒன்னா சேர்ந்து வருது? அது எலெக்ஷன் வந்தது இல்லையா. இப்போ எலெக்ஷன் வரும்போது ஒரு எலெக்ஷன் கட்டுப்பாடு ஒன்று இருக்கும். எல்லாருமே எலெக்ஷன் ஃபீவரில் இருப்பாங்க. அப்புறம் பதவியேற்புன்னு இருக்கு. பதவியேற்பு புது அரசாங்கம் வருதுன்னா அதனோட ஒரு செட்டில் டவுன் டைமுக்காக கொஞ்சம் டைம் எடுத்துட்டு அப்புறம் படங்களை இறக்குவாங்க. பட் இந்த தடவை என்ன ஆயிடுச்சுன்னா, யாரோட படத்துக்காக எல்லாம் வெயிட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரியான ஸ்டாரு பாலிடிக்ஸ்குள்ளே வந்துட்டாருங்கும் போது சினிமாவோட இது கம்மியாகி எல்லாருமே பாலிடிக்ஸ் போக ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த யங்ஸ்டர்ஸ் ஃபுல்லா விஜய்க்காக பாலிடிக்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன தேக்க நிலை வந்தது. அது போக பாத்தீங்கன்னா ஃபுட்பால் வேர்ல்டு கப், அது ஒரு முக்கியமான ஈவெண்ட் அப்படிங்கும்போது அது நைட்டு தான் நடக்குது. கொஞ்சம் கேரளா அளவுக்கு தமிழ்நாட்டில் அதனோட இது கம்மி தான். கேரளா, வெஸ்ட் பெங்கால், இங்கே 2 தான் வந்து இந்தியாவில் ஃபுட்பால் ஹப்பும்பாங்க. அந்த அளவுக்கு அங்கே மேட்னஸ் ஜாஸ்தி. ஸோ இதனால எல்லாம் அப்படியே கொஞ்சமாக தாமதமான படங்கள் எல்லாம் ஒட்டுக்கா இப்போ ரெடியாகி வருது. ஸ்பைடர் மேன் பிராண்ட் நியூ டே, அந்த படம் வந்து எல்லாருமே செம்மையா வெயிட் பண்றாங்க. எப்ப வந்து இந்த மாதிரி படம் வரப்போதும் 6 மாசமா காத்திருக்கிறாங்க இந்த படத்துக்கு. ஸோ உங்களுக்கு அந்த படத்தை பத்தி ஏதாவது அபிப்பிராயம்? ஆக்சுவலா இந்த மாதிரி படங்கள் வந்து இப்போ நம்ம ஊர்ல நிறைய அந்த மாதிரி கதைகள் இருக்குது. அம்புலிமாமா சிறார் இலக்கியம்ங்கிறத இன்னும் நிறைய பேசணும். அதை அவங்க எப்படி ஒரு குளோபலைசேஷனா எவ்வளவு பெரிய ஆளுகளுக்கெல்லாம் அதை கொண்டு போறாங்க. இப்போ உலகத்திலே குழந்தைகளுக்காக எழுதப்பட்ட புத்தகம்னு சொல்லப்படுற குட்டி இளவரசன் குழந்தைகளுக்காக எழுதப்பட்ட புத்தகம் கிடையாது. அது ஒரு குழந்தைகளுக்கான புக்கா இருக்கும், ஆனா உலக லெவலில் விஷயங்களை பேசும். ஸோ இந்த மாதிரியான படங்கள்ல, ஸ்பைடர்மேன் மாதிரியான படங்கள்ல ஒரு சில படங்கள் எல்லாம் பார்த்தா ரொம்ப ஒரு பயங்கர ஒரு கருத்தெல்லாம் சொல்லுவாங்க. அப்புறம் அதனோட மேக்கிங்காக அப்புறம் எல்லாருக்குமே ஒரு சூப்பர் ஹீரோன்னா பிடிக்கும் இல்லையா. இப்ப நம்ம தமிழ் ஹீரோக்கள் எல்லாருமே சூப்பர் ஹீரோக்கள் தான், நம்மளால செய்ய முடியாது செய்யறாங்க அப்படின்னு ரசிக்கிறோம். சோ அந்த ஒரு தன்மைக்காகவும் அது ஹிட் ஆகுது. சூப்பர் ஹீரோக்கள் ஹீரோவா மாறுறாங்க, அவங்களும் வந்து உண்மையான ஹீரோவா மாறுறாங்க சொன்ன முதல்ல இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் மாறல. ஓகே, நீ எல்லா இடத்துலயும் கோல் அடிக்க ட்ரை பண்ண, நான் கேப்பேடு வசினா மாதிரி தடுத்துட்டே இருக்கேன். நீ நானும் பாக்குறேன் சார், வீடியோல நானும் மாட்டிக்கிட்டு தான் இருக்கேன். திடீர்னு ஜனநாயகன் 23 ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லவும் டிசி பின்னாடி போயிருச்சு, அப்புறம் சிக்மா பின்னாடி போயிருச்சு, நிறைய படங்கள் பின்னாடி போயிருச்சு சார். ஜனநாயகனோட தாக்கம் அவ்வளவு இதா இருக்குமா? ஒரு படம் வரும்போது கூடவே படங்களும் விடுவாங்க. எதுக்காகனா அதனோட ஆடியன்ஸ் ஒரு தியேட்டர்ல 600 சீட் 1000 சீட் இருக்குன்னா 1200 பேர் போவாங்கல்ல, அந்த 200 பேர் இதுக்கு வருவாங்கன்னு சொல்லியும் இது விடுவாங்க. இன்ஃபேக்ட் தீபாவளி சமயமெல்லாம் இப்போ தீபாவளி பொங்கல்லாம் ஒரு ஹீரோ படம் அல்லது 2 ஹீரோ படங்கள் தான் இப்போ விடுறாங்க. 1989 தீபாவளிக்கு 9 படம் ரிலீஸ் ஆகுது. தங்கமான ராசா, அன்பு கட்டளை, இது 2மே ராமராஜன் படம். ஓகேவா. தர்மம் வெல்லும், இது வந்து விஜயகாந்த் படம். பாசமழை கலைஞர் வசனத்துல ராதிகாவும் மோகனும் நடிச்ச படம். திருப்பு முனை, இது வந்து கார்த்திக் படம். அதுக்கப்புறம் புது புது அர்த்தங்கள், கே பாலச்சந்தரோட இயக்கத்துல பாட்டெல்லாம் சூப்பர் ஹிட், இளையராஜா பாட்டு அது வருது. வெற்றி விழா கமல் படம். மாப்பிள்ளை ரஜினி படம். 9 படத்துக்கும் இசை இளையராஜா.
ஒரே நாள் ரிலீஸ் ஆகுது. இன்று வெற்றி விழா சரியா போகல, ஆனா அது நல்ல படம். பிரதாப் போத்தன் டைரக்ஷனு. மாப்பிள்ளை சூப்பர் ஹிட், புது புது அர்த்தங்கள் சூப்பர் ஹிட். ராமராஜ படம் டீசெண்டா ஓடிச்சு. ராமராஜனுக்கு அப்புறம் மார்க்கெட் இருந்துச்சுன்னு ஓடிச்சு. வாத்தியார் வீட்டு பிள்ளை ஹிட். நீங்க யோசிச்சு பாருங்க, 9 படம், ரஜினி, கமல், 2 ராமராஜன், ஒரு விஜயகாந்த், கார்த்திக், மோகன், ரேவதி அப்படின்னு எல்லா படமும் ரிலீஸ் ஆகிட்டு தான் இருந்தது. அப்போ வந்து தியேட்டர்கள் ஓரளவுக்கு கம்மியாக இருந்தது, இவ்வளோ மல்டிப்ளெக்ஸ் இல்லை. ஸோ அப்போ பிரிண்ட்டும் கம்மியாக தான் இருக்கும். ஸோ ஒரு ஊருக்கு செகண்ட்ஸ், நான் உடன்பேட்டையில் இருக்கேன்னா உடன்பேட்டையில் மாப்பிள்ளை வெற்றி விழாலாம் ஒன்று தான் வரும். மொத்தமே இருக்கு 5 தியேட்டர் தான். இப்போ ஒரே இதுலேயே 8 தியேட்டர் இருக்கு இல்லையா, ஒரே மால்லேயே 8 தியேட்டர் இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் மற்ற படங்களையும் விடலாம், ஆனால் அதுக்கு ஆடியன்ஸ் கம்மியாகும்னு ஒன்று, ப்ளஸ் அவங்க என்ன நினச்சிக்குவாங்களோ, எதுக்கு அவங்க கூட போட்டி போட்டுட்டு அப்படின்னு ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட்டே இப்ப மாறி இருக்குது. அதுவும் இப்ப இருக்க நிலைமையில ஒரு பெரிய படத்து கூட எந்த படமும் வராம இருந்துச்சு அப்படின்னா அது கமர்ஷியலாவும் ஆடியன்ஸ் எப்படி எல்லா படமும் பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. அடுத்த வாரம் வந்துச்சுன்னா அவங்களுக்கும் இண்டஸ்ட்ரிக்கும் நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால ஒரு விஷயம் சார். இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம ஆட்கள் சும்மா இல்லாம சொல்லுவாங்கல்ல, அப்பா வரனால பையன் பின்னாடி போயிட்டாரு, நாள் மாத்திட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. ஜனநாயகன் வரதுனால சிக்மா டேட் மாத்தி இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஜெய்சன் சஞ்சய் அது இன்னுமே வந்து அவரோட ஜெய்சன் சஞ்சய் ஒரு தனி அடையாளம் பெற்ற ஒரு இயக்குனர் ஆயிட்டாரு. இப்ப நீங்க என்ன எஸ் ஏ சந்திரசேகரோட பையன் தான் விஜய், எஸ் ஏ சந்திரசேகரோட பையன் சொல்லிட்டு இருக்கீங்க இல்லையா? ஒரு தனித்த அடையாளம் அவர் வந்துட்டாரு. நம்ம ஜெய்சன் சஞ்சய்னே சொல்லலாம், அதுல ஒன்றும் இல்லை. ஏன்னா அவர் ஒரு படத்தோட டைரக்டர் ஆயிட்டாரு, லைக்கா மாதிரியான ஒரு நிறுவனம் இது பண்றாரு. இந்த வாரம் ஒரு முன்னணி பத்திரிகையில ரேப்பர் பேட்டியை கொடுத்திருக்காரு அப்படிங்கும்போது அவர் ஒரு அடையாளம் ஆயிட்டாரு. அது அப்பா வர்றதுனால பையன்னு நம்ம பார்க்க வேண்டியது இல்லை. விஜய்ங்கிற மாதிரி ஒரு ஸ்டாரோட படம் வர்றதுனால தள்ளி போனது. ஜிடிஎன் நான் ரொம்ப எதிர்பார்க்கிற படம். இப்ப இந்த லிஸ்ட்லயே நான் ரொம்ப எதிர்பார்க்கிற படம்னா ஜனநாயகன். அஃப்கோர்ஸ் எல்லாத்துக்கும் இருக்கிற அந்த ஹைப் இருக்கும், அதை பார்ப்போம், அது தனி. அதை தாண்டி ஜிடிஎன் வந்து ஒரு மேக்கிங்கா எனக்கு கிருஷ்ணகுமார் ராம்குமார ஒரு இயக்குனரா எனக்கு அறிந்து மறியாமல ஆக்டராகவும் பிடிக்கும். பாவக்கதைகள் ஒரு இது எபிசோடு பண்ணிருப்பாரு. அவரோட அந்த ஒரு காமிக்னஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர்கிட்ட ஒரு காமிக்னஸ் இருக்கும். ஸோ அதுக்காக அது வந்து அவர் வந்து ஒரு சீரியஸான ஒரு படம் ஜிடிஎன் அப்படிங்கிறத எப்படி கொடுத்துருக்காரு, அது ஒரு வாழ்க்கை வரலாறு அப்படிங்கிறனால எனக்கு அது மேலே எதிர்பார்ப்பு. பட் அதுவும் இப்போ 23 தாண்டி 7ஆம் தேதி 30ஆம் தேதியும் போடுவாங்க. ஏன்னா விஜய் படத்துக்கு இப்படி 2 வாரம் பிரேக், ஒரு பெரிய ஹைப் இருக்கும் அப்படிங்கிறனால அதுவும் லேட்டா தான் வருது. சார், ஒரு நார்மல் ஆடியன்ஸா நான் கேட்கறேன், உங்க கையில ஒரு வாரத்துக்கு ஒரு மாசத்துக்கு ஒரு படம் பார்க்கணும்னு இருக்கிற ஆள் நான், என் கையில ஒரு 200 ரூபாய் இருக்கு அப்படின்னா இத்தனை படங்கள் எந்த படத்துக்கு போவீங்க? ஜிடிஎன் தான் போவேன். ஜிடிஎன் தான் போவீங்க. அதாவது இந்த படங்கள் இவ்வளவு வருது இல்லையா, அதுல ஜிடிஎன் தான் போவேன். ஜனநாயகன் அப்கோர்ஸ் நமக்கு தெரியும் என்னன்ட்டு, அது பொறுமையா பாத்துக்கலாம் அப்படின்னு இருக்கும். அது ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸ் உட்காந்து பாக்குறாங்க இல்லையா. நான் பூமர் ஆயிட்டதுனால எனக்கு அவங்க கத்துறது பிடிக்காது. அங்க வந்து டிவிக்கேன்னு கத்துவாங்க. பராசக்தியிலே அப்படிதான் கத்திட்டு இருந்தாங்க. அது எனக்கு படம், அது நீங்க ரஜினி படத்துக்கு உட்காந்து கத்தினாலும் எனக்கு அது பாக்குற ஒரு இது வராது. அது நான் விஜய சார்ந்து சொல்லல, அது இவங்களுக்கு ஒரு ஆர்வத்துல சொல்றாங்க. ஒரு அதிசயம் நிகழ்ந்துருச்சு, ஸோ அந்த சந்தோஷத்துல அவங்க கத்துவாங்க. நம்ம அதுக்கு ஒன்றும் பண்ணவும் முடியாது. நம்ம படத்தை பார்த்து ஸ்கிரீன் பிளேல இருந்து அப்படி ரொம்ப உன்னிப்பா படத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுற ஒரு ஆள் நானுங்கிறனால அந்த ரசிகர்கள் மத்தியில உட்காந்து நான் அந்த படத்தை ஃபர்ஸ்ட் டே எல்லாம் பார்க்க மாட்டேன். நீங்க சொல்றது புரியுது. சினிமா ரசிகருக்கு வந்து அந்த மாதிரி சொல்றேன். வைபா போகணும் அப்படின்னா கண்டிப்பா நானும் போக்குறையெல்லாம் அப்படி பார்த்த ஆள் தான். அதனால கில்லி எல்லாம் அப்படி பார்த்தவன் தான். ஸோ இப்போ அந்த மனநிலை எனக்கு இல்லை, அவ்வளவுதான். நான் அந்த மனநிலையை தப்புன்னு சொல்லவே கிடையாது. வேற ஜிடிஎன் வந்து ஒரு இன்னும் நிறைய பேர் பேசப்பட வேண்டிய ஒரு ஆள். அவரு 1930s என்னென்னமோ விஷயம் எல்லாம் பண்ணிருக்காரு, நம்ம படிச்சிருக்கோம். நான் படிச்சிருக்கேன். இன்னும் அவரை பத்தி ஏன் எடுக்கல இவ்வளவு நாளா அப்படின்னு யோசிக்கிற ஒரு பயோகிராஃபி. ஸோ அது எப்படி மேக்கிங்கா எப்படி பண்ணிருக்காங்க, பீரியட் ஃபிலிம் வேற, சத்யராஜ் நடிச்சிருக்காரு, அது எப்படி பண்ணிருப்பாங்கன்னு எனக்கு ஒரு ஆர்வம் இருக்குது. அந்த படத்து மேல ஒரு ஆர்வம் இருக்குது. டிசியை பொறுத்த வரைக்கும் அதனோட வயலன்ஸ் தான் இருக்கும்னு எனக்கு தெரியுது. வாமிகா கபிக்காக அதை பார்க்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஆனா வயலன்ஸா இருக்குது. ஸோ அது தியேட்டர்ல பாப்பேனா இல்ல ஓடிடியா அப்படிங்கறது நான் இன்னும் முடிவு. வாமிகா கபி மேல அவ்வளவு காதல் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அவங்களோட ஆக்டிங்கும் ரொம்ப பிடிக்கும், அவங்களோட அந்த துருதுருனஸ் ரொம்ப பிடிக்கும். ஒரு ஆக்ட்ரஸா, ஒரு ஆர்டிஸ்டா அவங்களை ரொம்ப பிடிக்கும். கிளிம்ஸ் அண்ட் ட்ரெய்லர் பார்க்கும்போதே அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அதே மாதிரி ஒரு டைரக்டரா லோகேஷ் கனகராஜ் தெரியும், பட் அவங்களுக்கு ஈக்குவலா கன்ஃபார்ம் பண்ணுவாங்க பாக்குறவங்க. அவர் எப்படி ஹேண்டில் பண்ணாரு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ஸ்கிரீன்ல பார்க்கணும் எல்லாம் ஆர்வமா காத்துட்டு இருக்காங்க. குவிண்டின் டொரண்டினோட மேக்கிங் ஸ்டைல்லாம் ரொம்ப பிடிக்கும். நோ கண்ட்ரி ஃபார் ஓல்டு மேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். அதுல வயலன்ஸ் எல்லாம் இருக்கும்.
அந்த வயலன்ஸில் ஒரு அழகியல் இருக்கும். ஆனால் அருண் மாதேஸ்வரன் வந்து சாணிக்காயத்தில் ரொம்ப கோரியா இருக்கும் நிறைய இதெல்லாம். ஸோ அப்படியே தான் இருக்குமான்னு கொஞ்சம் பயமாகவும் இருக்குது எனக்கு. குண்டின் டொரண்டோ ஸ்டைலில் இருந்தால் நான் ஆசைப்படுவேன். அதில் ஒரு காயின் ஃபிளிப் சீன் ஒன்று இருக்குது, ஒரு காயின் டாஸ் சீன் ஒன்று, ஒரு சீன் இருக்குது. எந்த வயலன்ஸும் இல்லை அதில். ஒரு 3-4 நிமிஷம் சீனே இப்பவும் யூடியூப்ல இருக்குது. அதுல வயலன்ஸே கிடையாது, அவ்வளோ பயமுறுத்தான் அது. அதுல வந்து கத்தி ரத்தம் எதுவுமே, சாக்லேட் பேப்பர் தான் காமிப்பாங்க. அந்த சாக்லேட் பேப்பர் விரியற சவுண்டு கேட்கும், நமக்கு அப்படியே நெஞ்செல்லாம் படபடன்னு அடிச்சுக்கும். அந்த அப்படி ஒரு வயலன்ஸே இல்லாம சொல்லணும். பார்க்க நெஞ்சம் அப்படியே துடிக்கும், ஐயோ என்னாகுமோன்னு இருக்கும். வயலன்ஸ் அப்படி காட்டணும். இதுல என்ன பண்ணிருக்காருன்னு தெரியல எனக்கு. பார்ப்போம். ஸோ எனக்கு வந்து லிஸ்ட் போட்டோன்னா எல்லா படத்தையும் பார்க்கணுன்ற ஒரு ஆர்வம் தான் இருக்கு. அதில் ஜனநாயகன், அதுக்கப்புறம் ஸ்பைடர்மேன் போவோம், நீங்க முதல் மாதிரி ஜிடிஎன் போகணும், ஒடிசி போய் ஆர்வம் இருக்கு சார். என்ன ஒடிசி மேக்ஸ்ல இருக்கிறதுனால அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பரா இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்த சினிமா ஜிபிடியில் நம்ம நிறைய விஷயங்கள் வந்து பேசுவோம். நிச்சயமா சந்திப்போம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ யோகி. நன்றி.